அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கலைச்சொல் பார்ட் 4 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அரசியல் சம்பந்தமான கலைச்சொற்கள் ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 4. ஸோ சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. இதுல வந்து ஆல்ரெடி பார்ட் 3 முடிச்சாச்சு அரசியல் சம்பந்தமான கலைச்சொற்கள்ல. ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் 4. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொன்றா முடிச்சிடலாம். ஓகேவா? மொத்தம் 1000 சார்ந்த கலைச்சொற்கள், அதாவது 1000 கலைச்சொற்கள், கலைச்சொல் பேரகராதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்தா கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது கவனிங்க. டியூரஸ் அப்படின்னா வலுக்கட்டாயம் அப்படின்னு அர்த்தம். டியூட்டி ஃப்ரீ அப்படின்னா தீர்வையற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, டையிங் டெக்ளரேஷன் அப்படின்னா மரண வாக்கு மூலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டையிங் டெக்ளரேஷன் அப்படின்னா மரண வாக்கு மூலம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏர்னஸ்ட் மணி அப்படின்னா அச்சாரம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த பாலிட்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ எர்த் அப்படின்னா மண் அப்படின்னு அர்த்தம். ஸோ எர்த் அப்படின்னா பூமின்னு படிச்சிருப்போம், இது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். பட் அந்த பாலிட்டி சார்ந்த கலைச்சொற்கள்ல எர்த் அப்படின்னா மண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஈஸ்மெண்ட் அப்படின்னா வசதி உரிமை அப்படின்னு அர்த்தம். ஈஸ்மெண்ட் நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை வசதி உரிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, எக்காலஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு இது சார்ந்து இருக்கு பார்த்தீங்களா, உயிரின வாழ்க்கை சூழல் ஆய்வியல். ஓகேவா? ஸோ எக்காலஜி மீன்ஸ் எக்கானமி அப்படின்னா பொருளியல் சார்ந்து படிப்போம். இது வந்து எக்காலஜி அப்படின்னா உயிரின வாழ்க்கை சூழல் ஆய்வியல். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்னா பொருளாதார அதிகாரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர், பதிப்பாசிரியர். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எடிட்டர் அப்படின்னா ஒரு இதை திருத்தம் பண்றவங்க நம்ம எடிட்டர் நம்ம சொல்லுவோம். ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அது எடிட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னொரு வகையை மாற்றக்கூடியவங்களை நம்ம எடிட்டர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பட் இங்க பாருங்க, எடிட்டர் அப்படின்னா ஆசிரியர், பதிப்பாசிரியர், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து 11 கவனிங்க. எஜுகேஷனல் என்டோமெண்ட் அப்படின்னா கல்வி அறக்கட்டளை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் என்டோமெண்ட் அப்படின்னா கல்வி அறக்கட்டளை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து கவனிங்க. எஃபிஜி அப்படின்னா உருவ பொம்மை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எஃபிஜி அப்படின்னா உருவ பொம்மை. எஃப்ளூயன்ட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா கழிவு வெளியேற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, எஃப்ளூயன்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா கழிவு தரம். எஃப்ளெக்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா காலக்கழிவு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இஜெக்ட்மெண்ட் அப்படின்னா வெளியேற்றம். எலெக்ஷன் ட்ரைபுனல் அப்படின்னா தேர்தல் தீர்ப்பாயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எலெக்ஷன் ட்ரைபுனல் அப்படின்னா தேர்தல் தீர்ப்பாயம். அடுத்து எலக்டோரல் ரைட் அப்படின்னா தேர்தல் உரிமை. எலக்டோரல் ரைட் அப்படின்னா தேர்தல் உரிமை. எலக்டோரேட் அப்படின்னா வாக்காளர் தொகுதி. எலக்டோரேட் அப்படி மீன்ஸ் வாக்காளர் தொகுதி. எலுசிடேட் அப்படின்னா மேற்கோள் காட்டி விளக்கு. ஓகேவா? ஸோ எலுசிடேட் அப்படின்னா மேற்கோள் காட்டி விளக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் 3 கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 21 கவனிங்க. எம்பசல்மெண்ட் அப்படின்னா கையாடல் அப்படின்னு அர்த்தம். எம்பசல்மெண்ட் மீன்ஸ் கையாடல் அப்படின்னு அர்த்தம். எம்பளம் அப்படின்னா சின்னம் அல்லது முத்திரை. ஸோ இது ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கு, நீங்க ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து எமிக்ரண்ட் அப்படின்னா குடிபெயர்ந்தவர். எமிசரி அப்படின்னா தூது செய்தியர். ஓகேவா? ஸோ எமிசரி அப்படின்னா தூது செய்தியர். எமிசன் அப்படின்னா வெளியிடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எமிசன் மீன்ஸ் வெளியிடல் அப்படின்னு அர்த்தம். எமோல்மெண்ட் அப்படின்னா உழைப்பு அப்படின்னா ஊதியம். ஸோ இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எமோல்மெண்ட் அப்படின்னா உழைப்பு அல்லது ஊதியம் அப்படின்னு அர்த்தம். என்கம்ப்ரென்ஸ் அப்படின்னா வில்லங்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்கம்ப்ரென்ஸ் அப்படின்னா வில்லங்கம் அப்படின்னு அர்த்தம். என்டோர்சர் அப்படின்னா மேற்குறிப்பாளர். ஓகேவா? என்டோர்சர் மீன்ஸ் மேற்குறிப்பாளர் அப்படின்னு அர்த்தம். என்டோமெண்ட் அப்படின்னா அறக்கட்டளை. ஓகே, என்டோமெண்ட் மீன்ஸ் அறக்கட்டளை அப்படின்னு அர்த்தம். என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா செயலாக்கம். ஓகேவா? ஸோ என்ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஒரு திட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்திருக்காங்க அப்படின்னா அதை சீக்கிரம் செயல்படுத்துங்க, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து 31 கவனிங்க. என்கிராவிங் அப்படின்னா செதுக்கு வேலைப்பாடு. ஓகேவா? ஸோ என்கிராவிங் மீன்ஸ் செதுக்கு வேலைப்பாடு. என்ட்ரஸ்ட்மெண்ட் அப்படின்னா பாதுகாக்கும் பொறுப்பு. என்ட்ரஸ்ட் அப்படின்னு நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஸோ பாதுகாக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்வாய் அப்படின்னா தூதுவர். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்வாய் மீன்ஸ் தூதுவர். எஸ்பியோனேஜ் அப்படின்னா ஒற்றாடல் அப்படின்னு அர்த்தம். எஸ்பியோனேஜ் அப்படின்னா ஒற்றாடல். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா பணியாளர் தொகுதி நிறுவனம். எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க சொல்லுவாங்க. மேபி இந்த வார்த்தையில கேள்விப்பட்டிருப்போம். பட் பணியாளர் தொகுதி அல்லது நிறுவனம், ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சொல்லலாம் தமிழ்ல. ஏன்னா பணியாளர் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, எஸ்டிஆரி அப்படின்னா கழிமுகம். எஸ்டிஆரி அப்படின்னா கழிமுகம். எவாக்யூ அப்படின்னா வெளியேற்றப்படுபவர். ஓகேவா? ஸோ எவாக்யூ அப்படின்னா வெளியேற்றப்படுபவர். எவேஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா வரி ஏய்ப்பு. எவாஷன் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா வரி ஏய்ப்பு. எவிடன்ஸ் அப்படின்னா சாட்சியம் அப்படின்னு அர்த்தம். எவிடன்ஸ் மீன்ஸ் சாட்சியம். அடுத்து சர்க்கம்ஸ்டான்சியல் அப்படின்னா சூழ்நிலை சாட்சியம். சர்க்கம்ஸ்டான்சியல் அப்படின்னா சூழ்நிலை சாட்சியம்.
41 கவனிங்க. எக்ஸ்சேக்கர் அப்படின்னா கருவூலம் அல்லது நிதிச்சாலை. ஓகேவா, எக்ஸ்சேக்கர் அப்படின்னா கருவூலம் அல்லது நிதிச்சாலை அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூசிவ் ரைட் அப்படின்னா தனிமுறை உரிமை. ஓகேவா, எக்ஸ்க்ளூசிவ் ரைட் அப்படின்னா தனிமுறை உரிமை. எக்ஸிக்யூட்டன்ட் அப்படின்னா ஆவணத்தை எழுதி கொடுப்பவர். எக்ஸிக்யூட்டன்ட் அப்படின்னா ஆவணத்தை எழுதி கொடுப்பவர். எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படின்னா வாக்குமூலம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படின்னா வாக்குமூலம். எக்ஸாம்பிளரி அப்படின்னா உயர்வான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்க. எக்ஸர்சன் அப்படின்னா கடும் முயற்சி. எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா எதிர்பார்ப்பு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியா பார்த்துடலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன நீ எக்ஸ்பெக்ட் பண்றேன்றது அப்படி நம்ம இதெல்லாம் நார்மல் வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேவா, அடுத்து பாருங்க. எக்ஸ்பீரியன்ட் அப்படின்னா உகந்தது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பீரியன்ட் அப்படின்னா உகந்தது. அடுத்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னா வல்லுனர் கருத்து. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்னா வல்லுனர் கருத்து. எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டல். ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து 51 கவனிங்க. எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா வெடிபொருள். எக்ஸ்டென்ஸ் அப்படின்னா நீட்சி அல்லது பெருக்கம். ஓகேவா, ஸோ அடுத்து எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் அப்படின்னா அணைத்து விடுதல். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் அப்படின்னா அணைத்து விடுதல். எக்ஸ்டார்ட் அப்படின்னா வலிந்து பறி அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டார்ட் அப்படின்னா வலிந்து பறி. எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் அப்படின்னா சிறப்பு அதிகாரங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஈஸியான வார்த்தை தான். ஓகேவா, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா பொய் கணக்கு. ஃபேக்ட் அப்படின்னா பொருண்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து ஃபேர் கமெண்ட் அப்படின்னா நேரிய கருத்துரை. ஃபேர் பிரைஸ் அப்படின்னா நியாய விலை. ஓகேவா, ஃபேர்னாலே உண்மை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு எடுத்துடலாம். ஃபால்ஸ் சார்ஜ் அப்படின்னா பொய் குற்றச்சாட்டு. ஓகே, அடுத்து 61 கவனிய. ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா முறையற்ற சிறை வைப்பு. ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா முறையற்ற சிறை வைப்பு. ஃபால்ஸ் பெர்சனேஷன் அப்படின்னா ஆள் மாறாட்டம். ஓகே, அடுத்து ஃபெமைன் அலோவன்ஸ் அப்படின்னா பஞ்சப்படி அப்படின்னு அர்த்தம். ஃபெட்டல் இன்ஜுரி அப்படின்னா மரணக்காயம். ஓகேவா, ஃபெட்டல் இன்ஜுரி அப்படின்னா மரணக்காயம். ஃபெலோனி அப்படின்னா கொடுங்குற்றம். ஃபெலோனி மீன்ஸ் கொடுங்குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஃபெர்ரி அப்படின்னா தோணித்துறை. ஃபெர்ரி மீன்ஸ் தோணித்துறை அப்படின்னு அர்த்தம். ஃபிடெலிட்டி அப்படின்னா நம்பிக்கைக்குரிய. ஃபிடெலிட்டி அப்படின்னா நம்பிக்கைக்குரிய. ஃபிடியூசியரி அதாவது ஃபிடியூசியரி அப்படின்னா நம்பகமான அல்லது பொறுப்பான அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து ஃபைனல் டிகிரி அப்படின்னா இறுதிநிலை தீர்ப்பாணை. ஓகே, அடுத்து ஃபினான்சியல் ஒப்ளிகேஷன் அப்படின்னா பணக்கட்டுப்பாடு. ஓகே, ஸோ ஒப்ளிகேஷன் அப்படின்னாலே கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ 71 கவனிங்க. ஃபிர்கா அப்படின்னா உள்வட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஃபயர் அப்படின்னா உள்வட்டம் அப்படின்னு அர்த்தம். ஃபிர்கா அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா நிதிநிலை கொள்கை. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா நிதியியல் கொள்கை. ஃபிஸ்கல் இயர் அப்படின்னா நிதியாண்டு. இந்த ஃபிஸ்கல் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம எடுத்துட முடியும். ஓகேவா, அடுத்து பாருங்க. ஃபிக்சர்ஸ் அப்படின்னா பதிப்பொருட்கள். ஃப்ளூச்சுவேஷன் அப்படின்னா ஏற்ற இறக்கம். ஓகேவா, ஃப்ளூச்சுவேஷன் அப்படின்னா ஏற்ற இறக்கம். ஃபோர்க்ளோசர் அப்படின்னா மீட்புரிமை. ஃபோர்க்ளோசர் அதாவது இப்போ லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க முன்னாடியே வந்து அந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, ஃபோர்க்ளோசர் அப்படிங்கிற வார்த்தையை. ஓகேவா, ஸோ மீட்புரிமை அதை நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்திரத்தை அதே கொடுத்து நம்ம அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அதை ஃபோர்க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த பத்திரத்தை அதாவது திருப்பி வாங்கிக்கிறது தான் நம்ம மீட்புரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க. ஃபார் ஷோர் அப்படின்னா கடற்கரை. ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னா பறிமுதல் அப்படின்னு அர்த்தம். பிரான்சைஸ் அப்படின்னா வாக்குரிமை அல்லது வாக்கு. ஸோ இந்த வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பிரான்சைஸ் அப்படின்னா வாக்குரிமை அல்லது வாக்கு அப்படின்னு அர்த்தம். ஃப்ரீ கோல்டு அப்படின்னா வில்லங்கமில்லா சொத்து. ஃப்ரீ கோல்டு மீன்ஸ் வில்லங்கமில்லா சொத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்து 81 கவனிங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒப்பந்த நிலைக்குலைவு. ஓகேவா, ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒப்பந்த நிலைக்குலைவு. அடுத்து ஜீனோசைட் அப்படின்னா மனித இன அழிவு. ஓகேவா, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ கூட ஒரு ஈரான் போர் நடந்துச்சு, அதில் நிறைய வந்து இறந்தாங்க. ஓகேவா, ஸோ அதில் வந்து ஒரு மனித இனமே அழியுது இல்லையா. மனிதன் மீன்ஸ் ஒரு இனமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2009 வந்து தமிழ் இன படுகொலை நடந்துச்சு. அப்போ ஒரு மனித இனமே அழியுது, ஒரு சம்பந்தமான தமிழ் இனம் வந்து அழியுது இல்லையா. ஸோ அதான் சொல்றாங்க. அடுத்து கிஃப்ட் டீட் அப்படின்னா கொடை ஆவணம் அப்படின்னு அர்த்தம். கோல்டன் ரூல் அப்படின்னா பொற்கால ஆட்சி. ஓகேவா, அடுத்து குட் டிஃபென்ஸ் அப்படின்னா சரியான எதிர்வாதம். அடுத்து க்ளோவ் மணி அப்படின்னா லஞ்சம் அல்லது கைக்கூலி. ஓகேவா, அடுத்து குட்வில் அப்படின்னா நன்மதிப்பு. கவர்மெண்ட் ப்ளீடர் அப்படின்னா அரசு வழக்குரைஞர். ஓகேவா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நமக்கு அட்வொகேட் அப்புறம் வந்து வக்கீல் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கவர்மெண்ட் ப்ளீடர் அப்படின்னா அரசு வழக்குரைஞர். ஓகேவா, அடுத்து கிராண்டி அப்படின்னா உரிமையை பெற்றவர். ஓகேவா, கிராண்டி மீன்ஸ் உரிமையை பெற்றவர். கிராட்டிபிகேஷன் அப்படின்னா கையூட்டு. ஸோ இந்த வார்த்தையும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா,
91 கவனிங்க. கிராச்சுட்டி அப்படின்னா பனிக்கொடை, கிரீன் கவர் அப்படின்னா பசுமை சூழல். ஓகேவா. அடுத்து கிரீவன்ஸ் அப்படின்னா குறை அப்படின்னு அர்த்தம். கிரீவியஸ் ஹார்ட் அப்படின்னா கொடுங்காயம். ஓகேவா. அடுத்து கில்ட்டி மைண்ட் அப்படின்னா குற்றமனம். ஹாபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னா வழக்கமான குற்றவாளி. ஹாபிச்சுவல் அஃபண்டர் மீன்ஸ் வழக்கமான குற்றவாளி. அடுத்து ஹார்பரிங் அப்படின்னா புகலிடம் அளித்தல். ஓகேவா. அடுத்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஊறுவிலை பொருட்கள். ஓகேவா. ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஊறுவிலை பொருட்கள். ஹைபா அப்படின்னா கொடை அப்படின்னு அர்த்தம். ஹை டை லைன் அப்படின்னா உயர் அலைக்கோடு. ஓகேவா. ஸோ மொத்தம் நம்ம 100 பார்த்துருக்கோம். 100மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஈஸியாக பார்த்துட்டோம். ரொம்ப கலைச்சொல்ல நல்லா மார்க் வாங்குறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மக்கப் பண்ணிட முடியாது. பட் சில விஷயங்கள் நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தாலே அது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்தா போதும். கண்டிப்பா நம்ம நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேவா. ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்னு. நம்ம எதுனாலும் தயாராக போகணும் இல்லையா. சும்மா நம்ம ஏனோதாலும் படிச்சுட்டு போகக்கூடாது. எது படித்தாலும் எந்த ஒரு டாபிக் படித்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க. அப்போனா மட்டும்தான் நம்மளுக்கு அது எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னா அது எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஓகேவா. ஸோ எந்த ஒரு டாபிக் படித்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சு படிங்க. மக்கப் பண்ணி படிக்கிறத தாண்டி புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் பெண்களின்